தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டதை அடுத்து தெருக்களில் குவிந்துள்ள குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கவிக்குயில் சரோஜினி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசுகள் வெடித்ததில் சென்னை மாநகராட்சியில் குப்பைகளின் அளவு அதிகரித்திருக்கின்றது. தற்போது இந்த கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாகவே நாளொன்றுக்கு சென்னை மாநகராட்சியில் 4000 முதல் 5000 டன் குப்பைகள் அகற்றப்படுவதாகவும் தீபாவளி சமயங்களில் இது 500 டன் அளவு அதிகரிப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குப்பைகளில் பட்டாசு கழிவுகளை மற்றும் தரம் பிரிக்கும் பணி நடைபெறும் எனவும் இன்று மாலைக்குள் மொத்த குப்பைகள் அகற்றப்பட்ட அளவு எவ்வளவு என தெரிவிக்கப்படும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இந்த தீபாவளி சமயத்தில் பட்டாசுகளை வெடித்த பின் முறையாக அகற்றுவதற்கு மக்களிடையே தூய்மை இந்தியா திட்டத்தினரும் சென்னை மாநகராட்சியினரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தனர். இருப்பினும் இந்த ஆண்டு மழையின் அளவு அதிகமாக இருந்ததால் பட்டாசுகள் விற்பனை குறைந்து பட்டாசு கழிவுகளின் அளவும் குறைந்தே காணப்படுகின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் கவிக்குயில் சரோஜினி.